இவங்களை பொறுத்த வரைக்கும் போற இடத்துல ஒரு துண்டை போட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்தா போதும். விஜய் என்ன பேசுறாருன்னு அவனுக்கு முக்கியம் இல்ல, விஜய் மேல வரணும், விஜய் பார்க்கணும், அவ்வளவுதான். ஒருத்தெல்லாம் வீடியோ போடுறான், ரொம்ப புள்ளியில விஜய் தெரியுறாரு, இவன் எங்கேயோ நிக்கிறான், நான் பாத்துட்டேன். ஒரு மாவட்ட செயலாளர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிக் பாஸ்ல இருந்து வந்து ஒரு பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் வந்து தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பெண்ணினுடைய தோல் சதை அதை நீ வந்து காசு கொடுத்து இணையதளத்துல போய் நீ பாக்குற அப்படின்னா உன் கட்சிக்குள்ள வர பெண்ணு நீ எந்த கண்ணோட்டத்துல பாப்பன்ற கேள்விதான் நமக்கு வருது. இந்த டிவிகேல மட்டும் எப்படின்னா ஒரு பொண்ணை அவர்கிட்ட ஆசை வார்த்தைய பேச வச்சு ஹனி டிராப்பிங் பேச வச்சு அந்த ஆடியோ ரெக்கார்டை எடுத்து அவரையே மிரட்டி நீ ஒழுங்கா ஓடி போயிருன்னு மிரட்டி அவரை அனுப்பி விட்டு அந்த பொசிஷனுக்கு இவர் போய் உட்கார்றாரு. கூடியவர்ல பேர் எல்லாமே நான் சொல்றேன். டாக்டர் டி.கே. பிரபு 35 லட்சம் கொடுத்து இந்த பதவிக்கு வந்திருக்காரு, மொத்தமா இந்த கட்சி இல்லத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, புசியோட ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. எதுக்கு நீங்க பதவி காசு தரீங்க? அகாட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டிஎன் ட்ரோல் மீடியா ஜெயக்குமார் அவர் தான் நம்ம கூட இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். நம்ம ஆதவர்ஜனை பத்தி பேசுறோம், சிடி நிர்மல்குமார், புசியானை பத்தி பேசுறோம். இவங்க எல்லாமே முக்கிய புள்ளிகள், கட்சியோட முக்கிய புள்ளிகள். பட் ஆனா இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோட உண்மை நிலை என்னன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு பாவங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. நிர்வாகிகள் பாவம்பா, விஜய் தான் முடிவெடுக்கிறாரு, ஐ மீன் புசியானது முடிவெடுக்கிறாரு, நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டா அந்த கரூர் சம்பவத்தை கூட மாவட்ட செயலாளர் தான் சொல்லிட்டு வந்தாங்க. மாவட்ட செயலர் தாங்க பண்ணாரு, எனக்கு தெரியாதுன்னு புசி சொல்லிட்டு வந்தார். ஸோ இப்போ ஆனா இது உண்மை என்ன? ஆக்சுவலி மாவட்ட செயலகம் உண்மை நிலை என்ன? இப்போ நீங்க சமயமா ஒரு வீடியோ கூட போட்டிருப்பீங்க. இதை கம்பாரிசன் பண்ணி பேசினா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக அதிமுகவுல மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா அமைச்சர்களுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமைச்சர் எம்பிஏ மாவட்ட செயலாளர் பார்த்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் அந்த ஒரு மரியாதை இருக்கும் மாவட்ட செயலாளர்னா. இது திமுக அதிமுக ரெண்டுத்திலயுமே இருக்கு. அமைச்சர் வேணுமா மாவட்ட செயலாளர் வேணுமான்னா மாவட்ட செயலாளர் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கட்சி வேணுமா இல்ல சிஎம் பதவி வேணுமான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்டா எனக்கு கட்சி தான் வேணும்னு. அப்ப அந்த நிகரானது மாவட்ட செயலாளர் பொறுப்பு. அப்படியே நம்ம இந்த விசிகா, கம்யூனிஸ்ட், நாத்தாக்காவும் சேர்த்துக்கலாம். இதுல மாவட்ட செயலாளர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நடுநிலையான ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இந்த நாத்தாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எலெக்ஷன் டைம்ல மட்டும் திடீர்னு பணக்காரங்களை யாராவது ஒரு செல்வந்தரை இறக்கிடுவாங்க, அது வேற வச்சுக்கோங்க. இந்த டிவிகேல மட்டும் எப்படின்னா செல்வாக்கான ஆளு, விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கிற ஆளு, நல்ல அறியப்பட்ட ஒரு முகம், தொடர்ந்து சேவை செஞ்சிருக்கான், அப்படியெல்லாம் இருப்பான். ஆனா அவன் மாவட்ட செயலாளர் இருக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் முக்கியமா ஒரு சென்னை சுத்தி இருக்கிற ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு முன்னாடி இருந்த விஜய் ரசிகர் மன்ற தலைவரை காலி பண்றாரு. எப்படி காலி பண்றாருன்னா ஒரு பொண்ணை அவர்கிட்ட ஆசை வார்த்தைய பேச வச்சு ஹனி டிராப்பிங் பேச வச்சு அந்த ஆடியோ ரெக்கார்டை எடுத்து அவரையே மிரட்டி நீ ஒழுங்கா ஓடி போயிருன்னு மிரட்டி அவரை அனுப்பி விட்டு அந்த பொசிஷனுக்கு இவர் போய் உட்கார்றாரு. அவருக்கு கீழே இருக்கிற முக்கியமான தலைவர், பொருளாளர் எல்லா போஸ்டையும் தன்னுடைய குடும்ப ஆளுங்களுக்கு உட்கார வைக்கிறாரு. மாவட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பகுதி, வார்டு, இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாத்துக்கும் கலெக்ஷன் கமிஷன் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காரு. இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி அப்படிங்கறதுல இது ஒரு உதாரணம். நான் இதை வச்சு காட்டுறேன். ஒரு ஹனி டிராப்பிங் பண்ணி பதவியை கொடுத்து காசை வாங்கிட்டு இருக்க ஒரு நபர். கூடியவர்ல பேர் எல்லாமே நான் சொல்றேன். ரெண்டாவது இன்னொரு நபர், ஒரு மாவட்ட செயலாளர் இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய அபிஷியல் ஐடி ப்ளூடிக்ல இவரெல்லாம் பெருசா அட்மின் போடுற அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு கவுன்சிலர் கூட வச்சுக்கலாம், பெரிய ஆள்லாம் கிடையாது. அட்மின் போட்டு வேலை செய்யலாம். ஏன்னா இப்ப எல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணிட்டா அட்மின்ன்ற மாதிரி. ஒரு பிக் பாஸ்ல இருந்து வந்து ஒரு பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் வந்து தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம எல்லாம் போய் தேடி பார்த்தா அவரு அது தென்படாது கண்ணுல. இன்னொருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவர் அது உள்ள இருக்காருன்னு தெரியும். அதை யாரு சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா அதுவும் இன்னொரு மாவட்ட செயலாளர். அப்ப நம்ம என்ன கேக்குறோம், இதெல்லாம் ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் அவங்க பர்சனல் பா அப்படின்னு நியாயப்படுத்தவே கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய தோல் சதை அதை நீ வந்து காசு கொடுத்து இணையதளத்துல போய் நீ பாக்குற அப்படின்னா உன் கட்சிக்குள்ள வர பெண்ணு நீ எந்த கண்ணோட்டத்துல பாப்பன்ற கேள்விதான் நமக்கு வருது. எந்த கண்ணோட்டத்துல நீ பாப்ப அப்படின்னு வருது. அப்ப இது ஒரு மாவட்ட செயலாளரோட வேலை. ராமநாதபுரத்துல மலர்விழின்னு ஒரு மாவட்ட செயலாளர், அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய கணவரை மாவட்ட செயலாளர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இவங்க ஒரு டம்மி மாவட்ட செயலாளர், ஆனா அவருடைய கணவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சாயத்து எல்லாமே. சரி, கீழே இருக்க மற்ற பொறுப்புகள் எல்லாம் யார் இருக்கான்னு பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பங்கள் தான் இருக்காங்க. இப்ப இவனுங்க தான் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறது,
குடும்ப ஆட்சியை பத்தி பேசுறது, ஊழலை பத்தி பேசுறது, இவங்க எல்லாருமே மாற்றத்தை பத்தி இவங்க தான் பேசுறது. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம். நியாயமான ஒரு கேள்வி வைக்கிறோம். ரொம்ப அநாகரிகமான இல்ல. இவங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அடிப்படை தகுதி இருக்கான்னு வைக்கிறோம். இப்ப இன்னொரு மாவட்ட செயலாளர் புதுசா இன்னைக்கு வர சோர்ஸ் வருது. அவரு ஒருத்தர் எவ்வளவு பாதிப்பு உள்ளாக்கி இருக்காரு, பெண்கள் விஷயத்துல எவ்வளவு மோசமா நடந்திருக்கிறாருன்னு ஒரு ஆடியோ கிளிப்பிங் வருது. ஆனா இப்ப எடிட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அடுத்த நேர்காணல்ல அதையும் யார் என்னன்றல ரிவீல் பண்றேன். அப்ப இவங்களை பத்தின விஷயங்கள் வெளியில வர 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 ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம சோர்ஸ்ல இருந்து எடுத்த 4 மாவட்ட செயலாளர் இந்த லட்சணத்துல இருக்கு. இப்ப இன்னும் நம்ம நோண்ட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இந்த டாக்டர் பிரபு ஃப்ரெண்ட்ஸ் அவன் நமக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னும் போது 35 லட்சம் கொடுத்து அந்த இது வரைக்கும் கட்சிக்கு செலவு பண்ணியிருக்கேன்னு ஒரு தகவல் வருது. 35 லட்சம் அப்படின்னா நீங்க தகவல் நான் முன்னாடி சொன்னா அது உறுதின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ரொம்ப அந்த கட்சிக்குள்ள இருக்க ஒரு ஆக்டிவ் பர்சன் அவரு சொல்றாரு, டாக்டர் டி.கே. பிரபு 35 லட்சம் கொடுத்து இந்த பதவிக்கு வந்திருக்காரு, மொத்தமா இந்த கட்சி எல்லாத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, புசியோட ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. எதுக்கு நீங்க பதவி காசு தரீங்க? எதுக்கு பதவி காசு தரீங்க? புசி என்ன சொன்னாரு? 20 வருஷமா சைக்கிள் ஓட்டி, போஸ்டர் ஓட்டி, விசில் அடிச்சு கட் அவுட் வச்சவனுக்கு தான் இங்க பதவி அப்படிதான் சொன்னாரு. ஆதவ அர்ஜுனா எந்த படத்துக்கு விசில் அடிச்சாரு? சிடிஆர் நிர்மல்குமார் எந்த படத்துக்கு போஸ்ட் ஓட்டினாரு? ராஜ்மோகன் எந்த படத்துக்கு போய் கட் அவுட்ல பால் ஊத்துனாரு? இப்ப லயோலா மணி எடுத்துப்போம். லயோலா மணி எந்த படத்துக்கு போய் போஸ்டிங் ஏதாவது ஒட்டினாரா? இல்ல ஏதாவது இது பிளாக்ல டிக்கெட் எது வித்தாரா? அருண்குமார் ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் எந்த படத்துக்கு போனாரு? எந்த படத்தை 100 நாள் ஓட வைக்கிறதுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாரு? இவங்க எல்லாரும் தானே மாநில பொறுப்புல இருக்காங்க. சாதாரணமா ஒட்டின கீழ் மட்டத்துல இருந்து யாருமே மாநில பொறுப்புல இல்லையே. இதை வந்து மக்கள் யோசிக்க கூடாது, டிவிக்கு தொண்டர் யோசிக்கணும். ஆமா இல்ல இவங்களாம் இப்போ வந்து இந்த 1 வருஷத்துக்குள்ள வந்தவங்களுக்கு எப்படி மாநில அளவுல பொறுப்பு? அப்ப நம்ம என்ன அடிமுட்டாளா? நமக்கெல்லாம் தகுதி இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டிய டிவிக்கு தொண்டர்கள் அவங்கதான் யோசிக்கணும். இப்ப முக்கியமான நீங்க நபர் சொன்னீங்க டாக்டர் டி.கே. பிரபு, அவரை ஒரு பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் காட்டுறாரு. அவர் பல்வேறு வீடுகளுக்கு போய் பாக்குறாரு, உதவி செய்யறாரு, அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாக்குறாருன்றப்ப அவரோட உண்மை முகம் யாருக்குமே தெரியாது. அவரோட உண்மையாலுமே அவர் இப்படிப்பட்ட பர்சன் 35 லட்சம் கொடுத்து வந்திருக்காருன்றப்போ அப்ப திரும்பி கட்சிக்குள்ள வரும்போது அந்த பணத்தை எப்படி எடுக்கலாம் தானே பார்ப்பாங்க. அதுதான் வராங்க. நான் சொன்ன அந்த சின்ன பையன்கிட்ட போய் அவர் போய் நேர்ல போய் அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை அவர் அங்க சொல்லியிருக்காரு. பிரதர், நீங்க எல்லாம் இந்த கட்சிக்கு சரியா வரமாட்டீங்க. நான் இந்த கட்சி வந்து நானே போட்ட காசை எப்படி எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் ரொம்ப நேர்மையான ஆளு, உங்களால இந்த கட்சியில சர்வே பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தையை டாக்டர் பிரபு போய் அந்த சின்ன பையன்ட்டு சொல்லியிருக்காரு. அப்பனா அவரோட நோக்கம் என்ன? போட்ட பணத்தை எங்கேயாவது இருந்து எடுக்கணும், கட்ட பஞ்சாயத்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு வாக்கி டாக்கியை கையில வச்சுக்கிட்டு நான் இங்க நிக்கிறேன்ப்பா, அங்க இருந்து ஒரு லாங் ஷாட்ல ஒரு வீடியோ எடுத்து நான் அதை ஒரு ரீல்ஸா போடுறேன், தலைவர் பாட்டை வச்சு ஒரு ரீல்ஸா போடுறேன். அது இந்த மாதிரி ஒரு ஃபேம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சனல் ஐடிக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குமா, ஃபேன் பேஜுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குமா? பர்சனல் ஐடிக்கு தான் அதிகமா இருக்கும், ஃபேன் பேஜுக்கு தான் கம்மியா இருக்கும். ஆமா, அந்த விஜய் சாரோட பர்சனல் ஐடிக்கு தான் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும், ஃபேன் பேஜ் கம்மியா இருக்கும். அதுல ஒரு மில்லியன்ஸ் வச்சிருப்பாரு. டி.கே. பிரபுவோட பர்சனல் ஐடிக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு, ஃபேன் பேஜுக்கு 100K ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப இது எந்த மாதிரியான ஒரு இதுன்னு பாருங்க. இவர் வந்து ஒரு தன்னுடைய வேலைக்காக இவர் வந்து வேலை செய்யல, தன்னுடைய புகழ்ச்சிக்காக வேலை செய்யல. அதனாலதான் ஃபேன் பேஜுக்கு மட்டுமே அதிக எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காரு. இதுல இருந்து பச்சையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி இந்த ரீல்ஸ் முகத்தினால உள்ள நடக்கக்கூடிய மோசடிகள்லாம் இன்னும் என்னென்ன சொல்லுவீங்க? இப்ப டிவிக்கனால பல்வேறு நபர்கள் சொல்றது இது ஒரு இன்ஃபுளுசர்ஸ் மீட் பாது, டிவிக்கு அது ஒரு கட்சி இல்ல, இன்ஃபுளுசர்ஸ் மீட்டிங் தான் இது, இன்ஃபுளுசர்ஸ் மார்க்கெட்டிங் இதான் சொல்றேன். உள்ள நடக்கக்கூடிய ரீல்ஸ் முகம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மோசடிகள், பஞ்சாயத்து, இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்த கட்சி போறதே ஒரு ரீல்ஸ் எடுக்கதான். ஓகே, அந்த ரீல்ஸ்ல விஜயோட முகம் எப்படியாவது பதிவாயிராதா, கொஞ்சம் கிளியரா பதிவாயிராதா, அதுவும் கொஞ்சம் கிட்ட பதிவாயிராதா, அதுவும் அந்த ரீல்ஸ்ல கேமராவை பாத்திர மாட்டாரா, இப்படின்ற ஒரு அஜெண்டாவோட தான் போறான். அப்படி போனவன் இந்த கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு அப்புறமா ஒரு ரீல்ஸ்ல ஒருத்தன் வாக்குமூலமே கொடுக்குறாரு. நானும் கரூர் ஸ்டாம்பேட்ல காலையில இருந்து நாமக்கல்ல இருந்து இங்கதான் இருக்கேன், நாமக்கல்ல இருந்து தலைவர் போனதுல இருந்து நான் பின்னாடியே தான் போறேன், புசி கார் பின்னாடியே தான் நான் போறேன், அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஃபுல் வாக்குமூலம் இருக்கும். விஜய் வந்து அந்த கரூருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது தெருவுலயே லைட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா பாதி கூட்டம் வெளியவே பார்த்துட்டு வெளியில போயிருக்கோம். அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆஃப் பண்ணிட்டு போனதுனாலதான் இந்த கூட்டம் எல்லாம் முண்டி அடிச்சு முன்னாடி போச்சு, இல்லைன்னா இவ்வளவு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காதுன்னு அவன் ஒரு விளாகாவே வீடியோ வெளியிடுறான். ஆதாரம் வெளியில எல்லாம் இல்ல, இவங்களே வெளியிடுறாரு.
அப்புறம் இவங்க சொல்ற எல்லாமே அடுத்தடுத்த நாள் இவங்க ரீல்ஸுக்காக வெளியில போடுறாங்க. தள்ளுமுள் நடக்கிறத இவன் ஒரு பெருமைக்காக ரீல்ஸா போடுறான். ஆனா அதுதான் ஆதாரமா மாறுது. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு ரீல்ஸ் கிடைச்சா போதும், போற இடத்துல ஒரு துண்டை போட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்தா போதும். விஜய் என்ன பேசுறாருன்னு அவனுக்கு முக்கியம் இல்லை. விஜய் மேல வரணும், விஜய் பார்க்கணும். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, விஜய் இது வரைக்கும் பேசின அரியலூர்ல, அப்புறம் வந்து திருச்சியில, நாகையில, எல்லா இடத்துலயுமே அவர் பஸ் மேல நின்று பேசுறாருன்னா சுத்தி இருக்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பான்னா கையில ஒரு போன் வச்சிருப்பான். எப்படியாவது கொஞ்ச நேரம் அவருடைய முகம் கிட்ட தெரிஞ்சிடாதா, அவ்வளவுதான். ஒருத்தெல்லாம் வீடியோ போடுறான், ரொம்ப புள்ளியில விஜய் தெரியுறாரு, இவன் எங்கேயோ நிக்கிறான், நான் பார்த்துட்டேன் அவ்வளவுதான், என் தலைவரை பார்த்துட்டேன் அப்படின்னு. அவ்வளவுதான் அவனோட உச்சபட்ச தேவை, ஆசை எல்லாமே அவ்வளவுதான். அது பார்த்துட்டா போதும். இந்த ரீல்ஸ்க்காக தான் அந்த கட்சியில சின்ன சின்ன பசங்க எல்லாம் வராங்க. அவங்கள அரசியல் படுத்த வேண்டியது அந்த கட்சியோட தலைமையோட முக்கியம். சரி, நாங்க அரசியல் படுத்தப்படல, நீங்க தான் எங்களுக்கு சொல்லி தரணும், நாங்களாம் சின்ன பசங்க அப்படி எல்லாம் சரி. மனிதாபிமானம்ங்கிறது யார் சொல்லி தரணும்? இயல்பாவே வரணும்ல. நீ ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க, கீழே 1.5 வயசு குழந்தை இருக்கு, அதை மிதிக்கிறேன்னா அதை மிதிச்சுக்கிட்டே ரீல்ஸ் எடுப்ப. ஐயோ போனாவது தூக்கி போட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடணும்ல. அந்த மனிதாபிமானத்தை கூட உங்களுக்கு சொல்லி தரணும். மனிதாபிமானம். ஒரு கர்ப்பிணி பெண்ணை போட்டு நசுக்கிறீங்களே, ஒரு வயசான தாத்தாவை போட்டு இடிக்கிறீங்க, ஒரு வயசான பாட்டி, சின்ன பசங்க, குழந்தைங்க, பெண்கள் எல்லாரும் போட்டு நசுக்கிறீங்க, காலு கீழே இருக்காங்க. அந்த நேரத்துல கூட நான் ரீல்ஸ் எடுப்பேன், அந்த நேரத்துல கூட நான் இது பண்ணுவேன், விஜயை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவர் பேசுறது அவரை பார்த்தா போதும் அப்படின்றது. இந்த மனிதாபிமானத்தை உங்களுக்கு யார் சொல்லி தரணும்? ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து பல்வேறு உண்மைகளை சொன்னீங்க. நீங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்க டீம்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ சமூகத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் மற்ற கட்சிகளோட உண்மை முகமா இருக்கட்டும், இப்ப கரண்டா போயிட்டு இருக்க எல்லா உண்மையும் நீங்க சொல்றீங்க. உங்களோட ஒர்க் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணணும். இவ்வளவு நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு பேட்டியில சந்திப்போம். நன்றி பிரதர்.